We have to know what is the story of Julius Caesar. So it is a welcome to every student. The Julius Caesar is a story of history. ரொம்ப ஓப்பனாக சொன்னால் இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ஹிஸ்டரி. The entire play talks about the assassination of Julius Caesar. அவ்வளோதான். ஒரு பிளேவே என்னது முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிளே ஸ்டாண்ட்ஸ் வித் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஜூலியஸ் சீசர். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த பிளே லீட்ஸ் டு ஹிஸ் டெத்து. அந்த பிளே வந்து நான் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட் வந்து அந்த டெத்துனால் ஏற்பட்ட கான்சிக்வன்சஸை பார்க்குறோம். இவ்வளோ தான் சார். இந்த ரெண்டு பார்ட்டு தான் சார் எனக்கு தெரிஞ்சு ஜூலியஸ் சீசர். அப்போ இதோட கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். கேரக்டரில் நம்பர் 1 கேரக்டர் யார் அப்படின்னா ஜூலியஸ் சீசர். அவர் தான் ஹீரோ ஆஃப் த பிளே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கல்பூரணா தன்னுடைய மனைவி. அவருடைய மனைவி ஷீ டாக்ஸ் அபவுட் த பேட் ஓமன். அடுத்து அவருடைய சர்வெண்ட். இவ்வளோதான். அதுக்கடுத்து மிக நம்பிக்கையான மிக 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 நம்பிக்கையான அவருடைய நண்பன் ரோமன் ஜெனரல் மார்க்கஸ் ப்ரூட்டஸ். இவர் தான் ரொம்ப முக்கியமானவர், அதிமுக்கியமானவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்ஷியா. யார் சார் போர்ஷியா? இந்த போர்ஷியாங்கிற கேரக்டர் இல்லாமல் ஷேக்ஸ்பியரை நீங்கள் பார்க்கவே முடியாது. போர்ஷியா இஸ் த ஒய்ஃப் ஆஃப் மார்க்கஸ் ப்ரூட்டஸ். அதுக்கடுத்து லூசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வெண்ட். இந்த சர்வெண்ட் யாருன்னா ப்ரூட்டஸ் உடன் இருப்பவன். சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூட்டஸ்க்கு நல்ல ஒரு மனுஷனாய், ரொம்ப நல்ல மனுஷன் ப்ரூட்டஸ். அவரை மெதுவாக பாய்சன் பண்ணி ஜூலியஸ் சீசருக்கு எதிராக திருப்புறாங்க. அதை திருப்பினது யார் அப்படின்னா கேசியஸ், காஸ்கா, சினா, அகது டியூசியஸ் ப்ரூட்டஸ். மார்க்கஸ் ப்ரூட்டஸ் மாதிரி டியூசியஸ் ப்ரூட்டஸ். கேசியஸ் லிங்குரஸ், அகது சிம்பர், அகது டிபோரினஸ். இவங்க தான் சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புரூட்டஸ் உடைய நல்ல மனதை மெதுவாக பாய்சன் பண்ணுறாங்க. தே கான்ஸ்பயர் அகெயின்ஸ்ட் சீசர் பிகாஸ் சீசர் வாஸ் க்ரோயிங். சீசர் இப்படியே வளர்ந்தானா அவனை என்ன பண்ண முடியாது, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு காலத்தில் உலகத்துக்கே அவன் தான் டிக்டேட்டராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா புரூட்டஸ் ஒரு நம்பிக்கையான நண்பனை பாய்சன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது யார் அப்படிங்கிறீங்கன்னா, நாங்கள் இங்கே வந்து செனட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். எப்படி நம்ம பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோமோ அது மாதிரி அங்கே ரோமாபுரியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா சிசாரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பப்ளிகஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லீனா. இந்த 3 பேரும் செனட்டர்ஸ். அதுக்கடுத்து அமைச்சர்கள் மாதிரி. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வி கம் அக்ராஸ் த ட்ரிபியூனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மார்யூலியஸ், ஒருத்தர் பேர் வந்து ஃபேபியஸ். அவ்வளோதான். அடுத்து இந்த ரூலர் ஆஃப் ரோமில் ஆக்ட் 5ல் பின்னாடி வந்து நம்ம வந்து ஒரு 3 பேரை பார்க்குறோம். யாரை பார்க்குறோம்னா ஆக்டேவியஸ் சீசர், பிலிப் லெபிடஸ், மார்க் ஆண்டனி. இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ்லாம் நிறையா பார்க்குறோம். அதில் ப்ரூட்டஸ் ஆர்மி, கேஷியஸ் ஆர்மி, இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய சிட்டிசன்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சிட்டிசன், செகண்ட் சிட்டிசன், அடுத்து சோல்ஜர்ஸ், மெசஞ்சர்ஸ், இது மாதிரி நிறைய குட்டி குட்டியாக நம்ம பார்ப்போம். சின்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவைட் ஒருத்தரை பார்க்குறோம். இது மட்டும் நம்ம வச்சுப்போம், நமக்கு போதுமானது. ரைட். இந்த ஆக்டில் என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1 அதில் வந்து பார்த்திங்கன்னா சீன் 1, சீன் 2, சீன் 3, ஓகேங்களா? சீன் 3 வரைக்கும் உள்ள இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2ல் எடுத்துக்கிட்டோன்னா சீன் 1, சீன் 2, சீன் 3, சீன் 4. ஆக்ட் 3ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீன் 1, சீன் 2, சீன் 3. ஆக்ட் 4ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீன் 1, சீன் 2, சீன் 3. எல்லாமே ஒரு 3 சீனாக வரும். ஆக்ட் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா சீன் 1, சீன் 2, சீன் 3, 4, 5. அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 5ல் 5 சீன் இருக்குது. என்ன சார் இதெல்லாம் சொல்லுது அப்படின்னா, 5 சீனில் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கதை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்ட் கொலை, 2வது பார்ட் வந்து அந்த கொலைக்கான
காரணங்களை விவரிக்கக்கூடிய மனிதர்கள். அதனால் எப்படி அந்த பாலிடிக்ஸ் மாறுச்சு அப்படின்னு ஃபஸ்ட் ஆக்டில் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இன் ரோம் த பீப்புள் ஆர் டாக்கிங் அ ஹாலிடே டு செலிப்ரேட் த டைம் ஆஃப் த ரிட்டர்ன் ஆஃப் ஜூலியஸ் சீசர். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி விழா. ஜூலியஸ் சீசர் எனக்கூடிய தன்னுடைய ராஜா ஒரு மிகப்பெரிய ட்ரிபிலன்ஸ், எதிரி, ரிபல்ஸ், இவரை வெற்றி கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, நாடு திரும்புகிறார். அந்த ட்ரிபிலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைபனஸ் அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் வந்து நீங்கள் எப்படினாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டங்களில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்று சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் பார்க்க முடியும். இந்த ஜூலியஸ் சீசரில் அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே பேசுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் டு ப்ரொடெக்ட் த ரைட் ஆஃப் த பீப்புளுக்கான காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் பாருங்கள் அவர் எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன், பீப்புளுக்கான காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வமாக வந்து மக்கள் வந்து அவரை பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய சதியும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. They try to shame the people into the return to the place of the work of by reminding them how much they loved Caesar, rival Pompey. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அப்படியே மெதுவாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏயா ஒரு காலத்தில் வந்து பாம்பை அப்படின்னு சொல்கிறவரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த ட்ரைபுனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்னொரு வேர்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரைபுனி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைபுனின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் அன் அஃபீஷியல் இன் ஏன்ஷியன்ட் ரோம் சோசன் பை. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சோஸ் பண்ணுவாங்க. சுருக்கமாக சொன்னால் எ பாப்புலர் லீடர். அவங்க பேச்சை வந்து மக்கள் கேட்பாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா பிலிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ப்ரொடெக்ட் தேர் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தேர் மிலிட்ரி சைட்லேயும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏ கேம்பெயின் ஆஃப் பீப்புள்ஸ் ரைட், மக்களுக்காக பேசக்கூடிய தலைவர். சுருக்கமாக சொன்னால் அவ்வளோதான். இது வந்து இந்த ட்ரிபியூனி அப்படின்னு சொன்னால் ட்ரிபியூனி TRIBUNI ட்ரிபியூனின்னா இட் இஸ் அ டைட்டில் of various elected officer in ancient Rome. The most important were the tribunes of Blim, PLEB, and the military. இவங்களை தான் நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எங்கே இருப்பாங்கன்னா, they have the authority to check the Senate. செனட்டை செக் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த மிலிட்ரி சைடில் இருக்கிறவங்க அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் ரேங்க்டு பிலோ த லிஜெண்ட். யங் மேன், பெரும்பாலும் அதை பூரா யங் மேனாக இருப்பாங்க. அவங்க பூராமே எங்கே இருப்பாங்கன்னா அந்த செனட்டுக்குள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு அவங்க தகுதி வாய்ந்த மனிதர்களாக இருப்பாங்க. ஸோ இது அடுத்த ரேங்க் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா செனட்டுக்குள்ளே போவாங்க. அவங்க தான் இந்த ட்ரிபுனஸ். அப்போ இந்த ட்ரிபுனஸ் யார், இவங்க எங்கே பண்ணுறாங்க, இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது தே ஆர் ஒரிஜினல் ட்ரைப்ஸ் ஆஃப் ரோம். அவங்க தான் ஒரிஜினல் ட்ரைப்ஸ். என்ன சார் அங்கேயும் ட்ரைப்ஸ் இருந்தாங்கன்னா, ஆமாம், ஒரு காலத்தில் ரோமாபுரி எனக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த ரோமன் கிங்டம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கேட்டுங்க, ஃபஸ்ட்டு வந்து முதல்ல சொல்லும் போது ரோமன் கிங்டம் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ரோமன் ரிப்பப்ளிக் என்று சொல்லுவார்கள். அதுக்கடுத்து ரோமன் எம்பரர் என்று சொல்லுவார்கள். இதுதான் சார் டைம்லைன். கடைசியாக அந்த ரோமன் எம்பரர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரோமன் எம்பரருக்குள்ள நிறைய விஷயங்கள் பாலிட்டிக்ஸாக இருக்கும், நமக்கு அது தேவையில்லை. சரி, அதில் வந்து ஒரு 3 ட்ரைப்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இந்த லுக்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேப் ஆஃப் லுக்ரேஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுமே யார் அப்படிங்கிற தே ஆர் ஒன் ஆஃப் த ட்ரைபிள்ஸ் ஆஃப் ரோமன்ஸ். செவரல் ட்ரைபிள்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு ட்ரைபிள்ஸ். சரி, ஓகே, நவ் லெட் மீ ஜஸ்ட் டாக் வித் ஸ்டோரி. இங்கே இந்த ஸ்டோரி படி பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு வார்த்தை கேட்குறாங்க, என்னையா
ஒரு காலத்தில் பாம்பையை பற்றி பெருசாக பேசுனீங்க, மக்களை பற்றி பேசுகிறீங்க, இப்போ என்னென்னா ஜூலியஸ் சீசரை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டார்ட்ஸ். அப்போ அங்கே பேசக்கூடிய ஒரு 2 பேர் யாருன்னா, இட் இஸ் அ மார்க்யூலஸ். இதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம பார்க்குறோம், மார்க்யூலஸ். அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்மேனை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் வந்து பாம்பை நம்ம பெரிய ஆளுன்னு சொன்னோம், அவரை ரொம்ப சேர் பண்ணோம், ஆனால் அன்றைக்கி அவரை மறந்துட்டோம். ஹூ ஆர் செலிப்ரேட்டிங் த விக்ட்ரி இன் த பேட்டில் ஆஃப் பாம்பை சன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாருன்னா ஹீஸ் ஸ்டார்டிங் ஹிஸ். அப்போ அடுத்து ஒரு கேரக்டரை பார்க்குறோம். இந்த அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபேபியஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன் கமாண்டர் and he has taken the peoples to the bank of Tiber. Okay la, with the tears of remorse of the dishonor they have shown to பாம்பை அழிந்து போனதுக்கான ஒரு டிஸ்ஹானர் அவங்க நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லுவோம். அவருக்காக என்ன பண்ணாங்கன்னா கண்ணீர் சிந்த போகிறதாக இந்த பேங்க்குக்கு டைபர் ரிவருக்கு கொண்டு போகிறாங்க. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு விஷயத்த சொல்கிறார். பிலிபியஸ் டெல்ஸ் மார்க்குலஸ் டு assist him in removing the ceremonial decoration that has been placed on the public statue in honor of Julius Caesar's triumph. அவருடைய வெற்றியை வந்து கொண்டாடும் போது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என்ன பண்ணுறாரு, they must remove the ornaments to prevent Caesar from become a god-like tyrant. ஒரு வார்த்தை சொல்கிறார், அவருடைய ஆர்னமெண்ட்டெல்லாம் நம்ம மெதுவாக ரிமூவ் பண்ணணும். ஒன்று கொஞ்சம் நாளில் பார்த்தா இவர் எப்படி போயிடுவார், கடவுள் மாதிரி போயிடுவார் போல். சீசர் எப்படி போயிடுவார், கடவுள் மாதிரி போயிடுவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அப்போ தான் சீசர் ரோமாபுரிக்குள்ளே நுழைகிறாரு. அப்போ நுழைஞ்சவொடனே ஹி கால்ஸ் ஹிஸ் ஒய்ஃப், அதோட ஒய்ஃபை கூப்பிட்றாரு, கல்புரனா அப்படின்னு சொல்லிய ஒய்ஃப் ஃபுல்லாக வராங்க. ஆர்டர்ஸ் ஹர் டு ஸ்டாண்ட் வேர் மார்க் ஆண்டனி. உடனே வந்துட்டாங்க. வரும்போது அவர் ஒரு கட்டளை போடுறார் மனைவிக்கு, நீ என்ன பண்ணுறேன்னா மார்க் ஆண்டனியோட பிளேஸ்க்கு பக்கத்தில் நில்லு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எப்பயுமே வந்து ஒரு சில விஷயங்களை சந்தேகப்படுவார். Caesar has the belief that if the childless woman is touched by one of the holy runner, she will lose her virginity. நிறைய விஷயங்கள் சொல்லுவார், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்டோரி வர மாதிரி பார்க்கலாம். அப்போ தான் அந்த எதிர்பாராமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு soothsayer calls from the crowd warning Caesar. சீசரை திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு ஜோசியக்காரன் கத்துறான், சீசர் பி அவேர் த ஐடியல்ஸ் ஆஃப் மார்ச். பாருங்கள், நீங்கள் இந்த ஐடியல்ஸ் ஆஃப் மார்ச்சை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வழி நடத்துங்க. உங்களுக்கு இது வந்து எப்படி இல்லை, சிறப்பான நேரமாக இல்லை அப்படிங்கிறத உடனே அங்கே வந்து ஒரு கொடுக்குறார், ஒரு வார்னிங் கொடுக்குறார். இன் ஷேக்ஸ்பியர் பிளே, ஷேக்ஸ்பியருடைய பிளேயில் பார்த்தீங்கன்னா a warning given by Caesar about 15th March. இந்த இது கொடுக்கக்கூடிய தேதி வந்து 15th March, the day on which he was assassinated அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த assassinated தான் இந்த ஒரு வார்னிங், March 15th. It is sometime used as a warning to other situation. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா மார்ச் 15ங்கிறது வந்து ஒரு வார்னிங் கொடுக்குற சுச்சுவேஷனாக இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகேலா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா they should have been the warning. வார்னிங்னா பி அவேர் ஆஃப் ஐடில்ஸ் ஆஃப் மார்ச். ஐடில்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஐடில்ஸ் ஆஃப் மார்ச் இஸ் த டே ஆஃப் ரோமன் கேலண்டர். ரோமனுடைய கேலண்டரில் த ஐடில் ஆஃப் மார்ச் இருக்கும். ஃபால்ஸ் ஆன் March 15th and இட்ஸ் அசோசியேட்டட் வித் மிஸ்ஃபார்ச்சூன் அண்ட் டூம். அது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இருண்ட நாளை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இட் பிகேம் த ரினவுண்ட் அஸ் த டேட் ஆன் விச் தி ரோமன் டிக்டேட்டர் ஜூலியஸ் சீசர் வாஸ் அசாசினேட்டட். அதே நேரத்தில் இந்த தேதி வந்து ரொம்ப ஃபேமஸான காரணம்னா அதே தேதியில் தான் ஜூலியஸ் சீசர் கொலை செய்யப்பட்டார். ஓகேங்களா, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா, அதே நேரத்தில் இந்த தேதியானது என்னென்னா ஃபுல் மூன் டே. இட் இஸ் அ ஃபுல் மூன் டே. சரி, ஓகே, இது மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அப்போ வந்து சீசர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையாக சொல்லுவார், நோட் பண்ணிங்க. ஐ கேம், ஐ சா, ஐ கான்கர்ட். I came, I saw, I conquered. One of the best Latin. If anybody is knowing that a Latin phrase, Latin தான் பேசுவார் ஜூலியஸ் சீசர். அப்போ சொல்லுவார் வினி விதி விக்கி. விதிங்கிற மாதிரி தான் அந்த விதின்னு சொன்னீங்கன்னா ஐ சாங் அர்த்தம். ஓகேங்களா, இந்த ஸ்பீச்சில் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் ஆஃப் மார்ஷ் அப்படின்னு சொல்கிறது வந்து பொதுவாக வந்து இட் டாக்ஸ் அபவுட் த செலிப்ரேஷன். சுருக்கமாக சொன்னால் அது செலிப்ரேஷனை பற்றி பேசக்கூடியது, வெற்றி விழாவை பற்றி பேசக்கூடியது. சரி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேன் நம்ம பார்க்குறோம். கேஷியஸ் பிகின்ஸ் டு ப்ரூவ் ப்ரூட்டஸ் அபவுட் இஸ் ஃபீலிங் டுவர்ட்ஸ் சீசர். சீசர் வர்றது பார்க்குறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருன்னா ப்ரூட்டஸ் சந்தோஷமாக இருக்கார். அப்போ கேஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா மெல்ல போய் ப்ரூட்டஸ் காதை கடிக்கிறான். காதை கடிக்கிறது என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இஸ் அ ஃப்ரேஸ், இதுவும் ஒரு ஃப்ரேஸ் தான். மெதுவாக என்ன பண்ணுறான், இல்லாத போல தான் மெதுவாக ஏற்ற ஆரம்பிக்கிறான். அதான் ஃபஸ்ட்டு அவன் ஏற்றுறான். சீன் 2ல் ஏற்றுவான். சீசர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பிகமிங் எ டிக்டேட்டர் இன் ரோம். இப்போ போகிற போக்க பார்த்தா அப்படின்னு சொன்னார். போகிற போக்க பார்த்தா ஜூலியஸ் சீசர் ஒரு டிக்டேட்டராக மாறிவார் போல ரோமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறார். ப்ரூட்டஸ் அப்படி பார்க்குறாரு. சீசர் இஸ் மியர்லி எ மார்டல் லைக் தம், இது ஆர்டினரி மென் அண்ட் வீக்னஸ். அப்போ சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது, நீ சொல்கிற தப்பு. ப்ரூட்டஸ் வந்து சீசருடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடியவர். கருத்துக்களை உள்வாங்கினால அவர் சொல்கிறாரு சீசர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பல முறை என்ன ஆகுதுன்னா இந்த கான்வர்சேஷனை மாற்றி 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 ப்ரூட்டஸ் காதுகளில் மெதுவாக ஏற்றுறாங்க. செவரல் டைம்ஸ் the conversation was given. Cassius, Brutus, here's a shout of the thing. அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரம்பட், நல்ல பயங்கர சவுண்டெல்லாம் வந்துட்டு இப்படி உள்ளே வராங்க. சீசர் உள்ளே வராரு. அண்ட் he remarks to Mark Antony that he feels suspicious of Cassius. உள்ள நுழைஞ்சவனே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே வார்த்தை தான், மார்க் ஆண்டனி, நான் வந்து கேசியஸை வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த நேரடியாக மார்க் ஆண்டனிகிட்ட சொல்கிறார். அப்போ தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஹேஸ் அ லீன் அண்ட் ஹங்க்ரி லுக், ஹீ திங்க்ஸ் டூ மச், சச் மென் ஆர் டேஞ்சரஸ். பாருங்க, லீனாக இருக்கா பார்த்தியா, அவங்க பூராமே ஹங்க்ரி லுக், அவங்க பார்வை எப்படி இருக்குது, பசியில் அப்படி வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி மனுஷன்லாம் என்னது டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்புறம் கேஷியஸ் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகிட்டுருக்காரு தெரியுது. சீசர் அந்த இடத்த விட்டு திருப்பி மூவ் ஆகிறான். ப்ரூட்டஸ் அண்ட் கேஷியஸ் மீண்டும் பார்த்திங்கன்னா சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சந்தித்து போயிட்டுருக்கும் போது கேஸ்கா அப்படின்னு சொல்கிறவர் இடைமறித்து பேசுகிறார். He tells them that Mark Antony offered the crown to Caesar 3 times, but Caesar rejected it each time and they fell into the elliptical Caesar. அப்போ சொல்கிறாரு, சீசர் ஒவ்வொரு முறையும் மார்க் ஆண்டனி வந்து என்ன பண்ணுறான், அவருக்கு க்ரௌனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். க்ரௌன் பண்ணிக்கங்கன்னு. ஆனால் 3 முறை, இது இன்னையோட சேர்த்து என்னது 3 முறை அவர் என்ன பண்ணிக்கல, ராஜான்னு சொல்லி தன்னை அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். ரைட்டா? அப்போ தான் கேஷியஸ் இன் பிரீஃப் சாலிலோகிஸ், அப்படியே மெதுவாக சாலிலோகி ஒன்று பார்க்குறோம். கேஷியஸ் வந்து அப்படியே மெதுவாக சாலிலோகியில் இண்டிகேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இண்டிகேட்ஸ் இஸ் பிளான் டு செக்யூர் ப்ரூட்டஸ். எப்படியாவது ப்ரூட்டஸை நம்ம முதல்ல கைவசப்படுத்தணும். தென் பிளானிங் அகெயின்ஸ்ட் சீசர். அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம சீசரை தாண்ட முடியும். அதை கிட்டத்தட்ட கட்டப்பா மாதிரி, என்னை தாண்டா நீ அங்கே போக முடியும்னு சொல்கிறாங்களே அது மாதிரி. அடுத்து சீன் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ரோமாபுரி தெருவில் அப்படியே நடந்து போவாங்க. போகும்பொழுது பார்த்திங்கன்னா தேர் ஹேஸ் பீன் அ டெரிபிள் ஸ்ட்ராம். திடீர்னு பார்த்திங்கன்னா பயங்கரமான புயல். அந்த புயல் ஊற்றி இருக்கும் போது அங்கே ஒரு ஆந்தை வாஸ் ஹவுட்டட் இன் த மார்க்கெட் பிளேஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் ரோஸ் அவுட் ஆஃப் த கிரேவ்ஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படி பார்க்குறாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு டெட் ரோஸ் கிடக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அறிகுறியாக தெரியலை. சிசாரியோ தென் டிஸ்பார்ட் அண்ட் கேஷியஸ் என்டர். சிசாரியோ அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறான், மார்க்கெட் பிளேஸ் விட்டு வெளியே போகிறான். அப்போ கேஷியஸ் உள்ளே என்றார். அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நிறைய இருக்கும்போது ஜூலியஸ் சீசர் த்ரஸ்ட் டு டிஸ்ட்ராய் த ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நேரங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நேரத்தில் சொல்கிறாரு. He urges Cassius to work with him in opposing Caesar. அப்போ தான் சொல்கிறாரு, மெதுவாக சொல்கிறான். கேஷியஸ் என்ன சொல்கிறான், கேசியோவை பார்த்து சொல்கிறான், நீ வந்து என்ன பண்ணனா சீசருக்கு எதிராக எனக்கு ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ கேஷியஸ் urge him to throw a message through
ப்ரூட்டஸ் தான் சரியான ஆள், நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், இவனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக பிளாட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக வந்து அவர் சொல்கிறார். ஓகேலா, ரைட்டு. அப்போ தான் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அட் பாம்பைஸ் போச் they are confident that they will soon win Brutus to their case. எப்படியாவது ப்ரூட்டஸை நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் சீசரை நாம் நெருங்க முடியும், ஜூலியஸ் சீசரை நம்ம நெருங்க முடியும். அப்போ 3 கான்ஸ்பிரேட்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. யார் யார் அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து சிசாரியோ, கேஸ்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷியஸ். அவ்வளோதான், இந்த 3 பேரும் கான்ஸ்பிரேட்டர் ஆகிறாங்க. இவங்க உள்ளே நுழையிறாங்க. இதுக்கு இடையில் வேறு ஒரு குரூப் உள்ளே வந்து இவங்களோட சேர்றாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஒன்னொரு ப்ரூட்டஸ், டெக்யூசியஸ் ப்ரூட்டஸ், லிபோனிரியஸ் அண்ட் கிளிம்போர். இவங்க 3 பேரும் இந்த பாம்பைக்கு சப்போர்ட்டாக உள்ளவங்க. பாம்பையை ஜூலியஸ் சீசர் அழிச்சிட்டாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு சொல்லுவாங்க. வாட் இஸ் அ பாம்பை போஷ், PORCH போஷ் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் அ தேட்டர். சுருக்கமாக சொன்னீங்கன்னா அது நீங்கள் மாதிரி ஏதாவது அரண்மனை நினச்சிடக்கூடாது. இட் இஸ் அ தேட்டர் பில்ட் இன் இட் வாஸ் அ தேட்டர் பில்ட் பை பாம்பை. ஓகேலா, அந்த இடத்துல தான் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அதை தான் அவங்க வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க, பாம்பை போச், PORCH. இட் இஸ் அ தேட்டர் பில்ட் இன் 55 BC பை பாம்பை. இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அங்கே பாண்ட் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பாண்ட் மேன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஸ்லேவ்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இந்த சீனில் நம்ம பார்க்க வேண்டிய வேர்டு வந்து ஸ்லேவ், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வேறு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு வேர்ட்ஸை நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, வி கம் அக்ராஸ் த அசோசியேஷன், த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிடுவாங்க. எப்படி நம்பிடுவாங்கன்னா, மிடில் கிளாஸ் மட்டும் இல்லை, புவர் பீப்புளும் சரி, பேச்சை அப்படியே நம்பிடுவாங்க. ரைட்டு, இதுக்கு பெரிய உதாரணம் ஜூலியஸ் சீசர். ஓகே, இப்போ இரண்டாவது ஆக்ட், ஃபஸ்ட் ஆக்ட் இஸ் ஓவர். இப்போ செகண்ட் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வி வில் பி கம்மிங் வித் 4 சீன். மொத்தம் வந்து 4 சீன் இருக்கும். ஆனால் ரெண்டாவது சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூட்டஸ் வந்து ஒரு ஆர்ச்சார்ட் அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோட்டத்தில் நிற்பார். இட் இஸ் நைட் அண்ட் ஹி கால்ஸ் impatiently ஃபார் his servant லூசியஸ் வந்து கூப்பிட்றாரு. அண்ட் சென்ட் him டு லைட் a candle in his study. தன்னுடைய படிக்கக்கூடிய அறையில் ஒரு கேண்டிலை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து ப்ரூட்டஸ் ஸ்பீக் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் கான்ட்ரவர்சியல் சாலிலோகிஸ் ஆஃப் த பிளே. பாருங்கள், இதுதான் கான்ட்ரவர்சியான ஒரு சாலிலோகியை பேசுவார். He says that no person cast sperm at Caesar except for the general. பாருங்க, அவர் ஜென்ரல் தானே, அவரை ஏன் ரோமன் எம்பரர்னு சொல்கிறாங்க, அவரை ஏன் டிக்டேட்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறான். ஸோ Brutus, just think, Brutus fears that after he has argumentedனா crowned, his character will change. அப்போ தான் யோசிக்கிறான், ஒருவேளை ஜூலியஸ் சீசருக்கு மகுடம் சூட்டப்பட்டால், அல்லது அவர் சூட்டிக்கிட்டார்னா, இன்றைக்கு வரைக்கும் அவர் நல்லவராக இருக்கார். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த க்ரௌனை வேண்டாம்னு 3 முறை அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. இனி ஒரு வேளை சூட்டிக்கிட்டால் அவருடைய கேரக்டர் மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும்போது தான் அவர் வார்த்தை சொல்கிறாரு, he therefore decided to agree to Caesar's assassination. அப்போ அந்த சீசர் இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. சீசர் இருந்தால் ரோமாபுரி மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு மக்கள் தான் முக்கியம். ஆனால் நமக்கு கிங்கை நமக்கு ரொம்ப பிடிக்குமே, நம்ம கிங் வந்து நமக்கு ஒரு சிறந்த நண்பராச்சே. இப்போ கிங்கா ரோமாபுரி மக்கள் தான். அப்போ என்ன பண்ணலாம், கேஷியஸோடு நம்ம சேர்ந்து சீசரை நம்மளும் கொலை பண்ணுறதுக்கு வழிவகுப்போம் அப்படின்னு சொல்கிறத செகண்ட் ஆக்டில் முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் சொல்கிறார் ஒரு வார்த்தை, think him as a serpent egg which hatched would of his kind grow mischievous and kill him in the shell. ஒன்றும் ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணல, முட்டையை விட்டு வெளியே வரல,
அவன் வந்து ஒரு பாம்பு முட்டைன்னு நினச்சிக்குவோம். அப்போ நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முட்டையை வந்து அழிச்சிடுவோம். பட் ஒருவேளை வெளியே வந்துருச்சுன்னா, பாம்பு வெளியே வந்துருச்சுன்னா நம்மளால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறத ப்ரூட்டஸ் என்ன பண்ணிக்கிறாரு, அவராக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிறார். அதோட கற்பனையுடைய விளைவு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஈ கால்ஸ், ஒரு லெட்டரை எழுதி என்ன பண்ணுறாரு, ஹேஸ் பீன் த்ரோன் இன் டு ஹிஸ் விண்டோ. அப்போ லூசியஸ் லீ என்டர்ஸ், திருப்பி உள்ளே வராரு. அப்போ ஒரு விண்டோக்குள்ளே ஒரு லெட்ரு வந்து உழுவுது. ஓகேங்களா, அந்த லெட்ரு உழுவுற அதே நேரத்தில் வேரியஸ் கான்ஸ்பிரேட்டர்ஸ் உள்ளே வராங்க, அவருடைய ரூம்குள்ளே வராங்க. கேசியஸ், கேசக்கா, டிசோசியஸ், ப்ரூட்டஸ், சின்னா, மெட்டியஸ், ஓகேலா, கிளிம்பர், அக்கது டிபியூனியஸ், கிட்டத்தட்ட 2, 4, 6 பேர் உள்ளே வராங்க. அப்போ தான் கேசியஸ் வந்து சொல்கிறார், he proposed that they all seal their compact by an oath. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டகாரம் கத்தி எடுத்து அப்படி நீட்டுறாங்க, எல்லா கத்தியும் ஒன்றா வைக்கிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, அவங்க எல்லாம் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஹானரபிள் மேன், ப்ரூட்டஸ் அப்ஜெக்டட் ஆன் த கிரவுண்ட் தட் ஹானரபிள் மேன் ஆக்டிங் இன் ஜஸ்ட் வே நீட்ஸ் நோ சச் பாண்ட். அப்போ தான் சொல்கிறாரு, ஏன் இப்படியெல்லாம் வந்து சத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹானரபிள் மேன், உண்மையான மனிதன் சொன்ன வாக்கை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அந்த போயிட்டே இருக்குது, கான்வர்சேஷன் போகுது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் மென் தேர் இஸ் நோ பிளட் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். சாக்ரிஃபைஸ் பட் நாட் புச்சு. யாரும் அவரை வந்து என்ன பண்ணக்கூடாது, கண்ணா பின்னான்னு வெட்டி போட்டக்கூடாது, அவர் என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் மட்டும் அவரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Cassius then agrees that Mark Antony should be killed along with Caesar. அடுத்த வேலை சொல்கிறாங்க, அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், மார்க் ஆண்டனியும் சீசரோட கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் பாருங்கள், ப்ரூட்டஸ் அப்போசஸ் திஸ் டு அஸ் பீயிங் டூ பிளட்டி எ கோஸ். அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் செய்தது தப்பு, நமக்கு வந்து யார் எதிரி, மக்களுக்கு யார் எதிரி, ஜூலியஸ் சீசர் எதிரி, மார்க் ஆண்டனி கிடையாது, மார்க் ஆண்டனியை ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, ப்ரூட்டஸ் ஹேஸ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் எவ்ரிபடி, சாக்ரிஃபைஸ் பட் நாட் புச்சர்ஸ். நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், ஜூலியஸ் சீசர் என்ன பண்ண போகிறோம், சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோமே தவிர நம்ம யாரையும் வந்து கொலை செய்ய போல அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறார். ஓகேவா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் மேன் தேர் இஸ் நோ பிளட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, when the conspirator has departed, Brutus noticed that his servant Lucia has fallen asleep. அப்போ பார்க்குறான், அவனோட சர்வெண்ட் தூங்குறான், அவனுடைய மனைவி உள்ளே வராங்க. உள்ளே வந்தவொடனே ப்ரூட்டஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறார். அப்போ அவங்க மனைவி வந்து போஷியா, ஷி ரிமைன்ஸ் ஆஃப் ஹர் டாட்டர். ஓகேலா, டாட்டர்னால் அவருடைய அப்பாவை நினச்சிக்கிறாங்க. நான் யாருடைய பொண்ணு தெரியுமா அப்படிங்கிறாங்க, Cato, C-A-T-O, Cato's daughter. She asserted her strength and reminds Brutus that because she is Cato's daughter, her quality of mind rises above the ordinary women, and she asked to share his burden with him. Deeply impressed by his speech, Brutus promised to tell her what has been troubling him. Brutus just talks every truth through his wife. பயப்படாத, உனக்கு நான் வந்து சாதாரண பெண்மணி இல்லை, உனக்கு மனசில் உள்ளதை சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹீ ஸ்டார்டட் டு ஸ்பீக் அண்ட் ஹீ சேட் ஆல் த திங்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஷியோ லீவ்ஸ் அண்ட் லூசியோ இஸ் அவேக்கன். இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், இது வந்து போயிட்டுருக்கு. அடுத்த சீன் பாருங்கள், we are coming across the important scene. பட் அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்லுவார், நோட் பண்ணிக்கோங்க. I point my sword, stand as a capital. பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் இருக்கும். ஐ ஸ்டாண்ட் மை ஸ்வாட் அப்படின்னா அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. ஸ்வாட் என்பது உண்மையை பேசக்கூடியது. தவறு செய்தால் இந்த கத்தி எனக்கும் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை அங்கேயே அவர் சொல்கிறார். யார் தப்பு செஞ்சாலும் இந்த கத்தி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சீன் 2 ஆக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து ஜூலியஸ் சீசருடைய வீட்டில் சொல்லுவாங்க. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தண்டர் அண்ட் லைட்னிங் பயங்கரமாக இருக்கும். அப்போ கல்பூர்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரீம் பார்த்தேன்.
என்ன ட்ரீமில் வந்து இஸ் பீயிங் மர்டர், உங்களை வந்து யாரோ கொலை பண்ணுற மாதிரி பார்த்தேன். அதனால் ஐ ஹவ் ப்ரேட் டு த காட் டு பர்ஃபார்ம் அ சாக்ரிஃபைஸ். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கடவுளுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஹிம் அண்ட் ஹி பெக்ஸ். கல்பனா சேஸ் தட் த டெத் ஆஃப் த பிரின்சஸ் நாட் பெகர்ஸ். அவர் சொல்கிறாரு, இந்த இடி மின்னல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெகர் செத்தாக வராது, ஒரு கிங் செத்தாக தான் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து இன்றைக்கி வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி கல்பூரனா என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து உள்ளே மடக்கி வைக்க முயற்சிக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஆண்டனி, மார்க் ஆண்டனி டெல்ஸ் தட் அ செனட் தட் ஹீ இஸ் சிக். அவரே சொல்கிறார், சீசர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, தன்னால் வர முடியாது. உடனே சர்வன்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அது என்ன அப்படிங்கிறத, சீசர் ஸ்டே த ஹவுஸ் பிகாஸ் ஹி குட் நாட் ஃபைண்ட் த ஹார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸிங் எ பீஸ்ட். ஒரு பீஸ்ட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, பட் அதை கொல்லக்கூட யாருக்கு மனசு இல்லை, ஜூலியஸ் சீசருக்கு மனசு இல்லை. ஹி ரிஜெக்டட் தேர் திங். கல்பனா டஸ் ஃபைனலி பர்சியூட் ஹிம் டு ஸ்டே த ஹவுஸ் வாஸ் நாட். கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீ இஸ் ஆக்சுவலி ரிக்வஸ்டிங், ஷீ ஆக்சுவலி ரிக்வஸ்ட். மேடம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?